தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி பெருங்குடியை சேர்ந்த அவந்திகா அவங்களுடைய கேள்வி. புதுமை பெண் திட்டம் வந்து உயர்கல்வியின் மூலம் பெண்கள் மாணவிகளுக்கு அதிகாரம் அளிப்பதுல ஒரு முக்கியமான முன்னேற்றத்தை கொடுக்குது. ஆனா நிதி உதவியை தாண்டி இந்த இளைய பெண்கள் கல்லூரிகள்ல மட்டுமல்லாம நம்பிக்கையோட வேலை வாய்ப்புகளை இடம் பிடிக்க வேணும்னா அவங்களுக்கு தொழில் முகப்பு பயிற்சி, வழிகாட்டுதல்கள் மற்றும் தொழில் சார்ந்த ஆதரவு வழங்க ஏதேனும் எதிர்கால திட்டம் இருக்கா சார்? அது புதுமை பெண் திட்டம் வந்து ஒன் ஆஃப் அ கைண்ட் திட்டம். தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்ன மாதிரி தயவு செஞ்சு 12th நடத்திடாதீங்க. நம்ம நகராட்சி மாநகராட்சியை சார்ந்து இருக்கின்ற நமக்கு வந்து அதோட இம்பாக்ட் தெரியாது. கிராம பகுதியை சார்ந்திருக்கின்ற குறிப்பாக மீனவர் சமுதாயமாக இருக்கின்ற அந்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, மிகவும் பின்தங்கிய பகுதியிலிருந்து வருகின்ற பிள்ளைங்களுக்குலாம் இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போறதை காட்டிலும் ஏதாச்சும் நான் ஒரு வீட்டு வேலை பார்த்தேன்னா எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 200 ரூபாய் கிடைக்குங்கிற மனநிலை இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ அதை போக்க வேண்டும் என்பதற்காக தான் 12th முடிச்சோம் தயவு செஞ்சு பிள்ளைங்களை ஏதாச்சும் வேலைக்கு அனுப்பிச்சிடாதீங்க, கல்லூரிக்கு அனுப்பிச்சு வைங்க. அதுவும் எங்கள் பொம்பளை பிள்ளைங்க படிக்குது என்று சொன்னால் இவரது குடும்பம் மட்டும் முன்னேறவில்லை, ஒட்டுமொத்த சமுதாயமே முன்னேறுகிறது என்கின்ற எண்ணத்தை கொண்டிருக்கின்றோம். நாம் இந்தியா முழுவதும் 15 லட்சத்துக்கும் மேற்பட்டிருக்கின்ற பெண் பிள்ளைகள் வந்து படிக்கிறாங்க, ஏதோ வேலை செய்கிறாங்க, ஏதோ ஒரு இடத்துல வேலை செய்கிறார்கள் என்று சொன்னால் அது கிட்டத்தட்ட 6.25 லட்சம் பிள்ளைகள் நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற பெண் பிள்ளைகள் என்கின்ற பெருமை நமக்கு உண்டு. அதிலும் தொழில் முனைவர்களாக 43% யார் என்று சொன்னால் தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற நம்முடைய பெண் பிள்ளைகள் தான். இது ஒவ்வொரு கட்டத்தில் இது வளரும், இதுவும் அதிகப்படியாக வர வேண்டும் என்கின்ற ஆசையை தான் இன்றைக்கு பெண்கள் சார்ந்து பல திட்டத்தை இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறார்.